ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वन्नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत्सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் படிக்க வேண்டியது நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா 77 முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 78வது ஸ்லோகம் படிக்கணும். 70 பாராயணம் பண்ணிடலாம். कामदेवः कामपालः कामी कान्तः कृतागमः अनिर्देश्य वपुर्विष्णुः वीरो नन्दो धनञ्जयः. ब्रह्मण्यो ब्रह्मकृद्ब्रह्मा ब्रह्म ब्रह्मविवर्धनः. ब्रह्मविद्ब्राह्मणो ब्रह्मी ब्रह्मज्ञो ब्राह्मणप्रियः. महाक्रमो महाकर्मा महातेजा महोरगः. महाक्रतुर्महायज्वा महायज्ञो महाहविः. स्तव्यस्तव प्रियस्तोत्रं स्तुतिस्तोतारणप्रियः. पूर्णपूरयिता पुण्यः पुण्यकीर्तिरनामयः. मनोजवस्तीर्थकरो वसुरेता वसुप्रदः. वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमनाहविः. सद्गति सत्कृतिः सत्ता सद्भूतिः सत्परायणः. सूरसेनो यतुश्रेष्ठः सन्निवासः सुयामुनः. भूतावासो वासुदेवः सर्वासु निलयो नलः. तर्पः तर्पदो तृप्तो दुर्धरोतपराजितः. विश्वमूर्तिर्महामूर्तिर्दीप्तमूर्तिरमूर्तिमान् अनेकमूर्तिरव्यक्तः शतमूर्तिशताननः. இன்னைக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா 78வது ஸ்லோகம். ஸ்லோகத்தோட ஆர்டரில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட ஆர்டரில் 91வது ஸ்லோகம் வந்திருக்கும். ஏகோ நைகஸ்ஸவः கக்கிம் ஏகோ நைகஸ்ஸவः கக்கிம் யத்தத் பதமனுத்தமம் லோகபந்துர் லோகநாதோ
லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சலஹ மாதவோ பக்தவத்சலஹ ஏகோ நைகஸ்ஸவக்கக்கிம் யத்தத் பதமனுத்தமம் லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சலஹ. இந்த 78வது நாமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 நாமங்கள் இந்த ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன நாமம் அப்படின்னும் போது ஏகஹா ஏகஹா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்கன்ற தத்துவத்துக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் இங்கேயும் வருது. ஏகஹான்றதுக்கு அர்த்தம் ஒன்றே ஆனவர். பகவான் எத்தனையா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டல்லாத ஒன்றே ஆனவர், சுத்த பிரம்ம தத்துவம். தங்கம் ஒண்ணு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் அநேகம். தங்கம் ஒண்ணு, மூல காரணமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா ஒன்னாதான் இருக்கார். அதே நேரத்துல வந்து நைக்கஹா அப்படின்னு அடுத்த நாமம் வந்திருக்கு. நைக்கஹான்றது வந்து பாத்தீங்கன்னா 276வது நாமம். இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது 275 இருந்து ஆரம்பிச்சிருக்கு. 276வது நாமம் நைக்கஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? ந ஏக்கஹ நைக்கஹா, ஒருவர் அல்ல. முதல் நாமம் அவர் ஒருவர், ஒன்றே ஆனவர்னு சொல்லியாச்சு. 2வது நாமம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் இல்லை. அவர் ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம்னா ஏக்கஹ அநேக்கஹ நைக்கஹா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை, நான் ஏக்கஹா. அப்ப எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையினால் வந்து பாத்தீங்கன்னா அநேக ரூபங்களை பகவான் எடுத்திருக்கார். தங்கம் ஒண்ணுதான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் அநேகமா இருக்கு. அதனால பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைக்கஹான்னு பேர். ஒண்ணு வாஸ்தவ ரூபம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வியாபகாரிக ரூபம். பாரமார்த்திகம் வியாபகாரிகம் ரெண்டா பிரிக்கிறோம். பாரமார்த்திக திருஷ்டியில பகவான் ஒருத்தர் தான். அதே வந்து பாத்தீங்கன்னா விவகார திருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா அநேகமாக இருக்கின்றார் மாயினால். அதுக்கப்புறம் சவக அப்படின்றதுக்கு அர்த்தம் ஹோமத்துக்கு பேர், யாகத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சவகா அப்படின்னு பேர். சவகா அப்படின்றதுக்கு அர்த்தம் யாகம். அந்த யாகத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னா சோமத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சோமோ ராஜா அப்படின்னு சொல்லுவோம். சோம யாகத்துல சோமத்துக்கு பேர் வந்து சோமோ ராஜான்னு பேர். அந்த சோமமா பகவான் இருக்கார், சோம ரசமா பகவான் இருக்கார். அதனால சவகன்றதுக்கு அர்த்தம் சாதாரணமா யாகம்னு பேரு. யஜ்ஞ ரூபத்துல வந்து பகவான் தான் இருக்கார், யாக ரூபத்துல பகவான் தான் இருக்கார். ஸ்பெஷலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சோம யாகத்துல சோமரசமா பகவான் இருக்கிறதுனால சோமயாக வடிவானவர் சவஹா அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது கஹ அப்படின்னா முக்கியமான நாமம் வந்து பாத்தீங்கன்னா கஹ கஹ கிம், இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு நிறைய விசாரம் இருக்கு. கம் பிரம்ம அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம் பிரம்ம அப்படின்னு சாந்தோக்கியத்துல ஒரு முக்கியமான உபதேசம் வந்து உபகோஷல வித்தியால சொல்லப்பட்டிருக்கு. கம் கம், 2 கம் இருக்கு. முதல் ககாரத்துல வந்து கம் பிரம்ம, 2வது வந்து பாத்தீங்கன்னா கம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த கம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சுகஸ்வரூபம். நம்ம சொல்றோம்ல ஆனந்தமா இருங்கச்சு, ஆனந்தமா இருங்க ஆனந்தமா இருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு எப்போ மெசேஜ் போட்டாலும் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன்ல, ஆனந்தமா இருங்க. ஏன் ஆனந்தமா இருங்கன்னா நம்மளோட சொரூப்பம் அதுதான். தூக்கத்துல இருக்கோம்ல ஆனந்தமா இருக்கும்ல, அதுதான் ஆத்மாவோட சொரூப்பம். சுவாமி வந்து ஆனந்த சொரூப்பியா இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக வடிவானவர் பகவான் எப்படி இருக்கார்? ஆனந்த வடிவானவர், சுக வடிவானவர் கஹா. அதுக்கு அடுத்தது கிம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாரணை பண்ணிதான் அறியணும். யாரு 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 அப்படின்னு கேட்கணும். எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரு 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 பின்னாடி இருக்கா, என் பின்னாடி யாரு இருக்கா, என் பின்னாடி யாரு இருக்கா, இந்த காதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, என் கண்ணுக்கு பின்னாடி யாரு இருக்கா, எவரை அடையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா விசாரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில அந்த வேதாந்த விசாரம் நல்ல முறையில போகும். அப்ப அந்த கேள்வியை வச்சுக்கிட்டு யார் அப்படின்ற கேள்வியை வச்சுக்கிட்டு தான் இந்த வேதாந்தம் ஸ்டார்ட் பண்ணப்படுது. விசாரம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த கஹ கிம் அப்படின்ற சப்தம் பயன்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கிம் சப்தம் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை வடிவானவர். பகவான் எப்படிப்பட்டவர்? விசாரணை வடிவானவர். விசாரணை செய்து விசாரம் பண்ணி அறியக்கூடியவர். அதுக்கப்புறம் எத்துன்ற சப்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா
நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வஸ்துவா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்குல சொல்ல முடியாது. தெரிஞ்சிருக்கும் ஆனா வாக்குல சொல்ல முடியாது. அதை உணர்த்துறதுக்காக எதுவோ எதுவோ எதுவோன்னு வேதத்துல எல்லாம் நிறைய மந்திரங்கள் சொல்றது. அப்ப வந்து எத்துன்றா என்ன அர்த்தம்னா எது அப்படின்னு அது கொஸ்டின். எதுவோ கேள்வி இல்லை. எதுவோன்றதுக்கு அர்த்தம் கேள்வி இல்லை. எதுவோன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே அவைலபிளா இருக்கிற வஸ்து, ஆனா வாக்குல சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதை சொல்றதுக்காக எத் சப்தமானது பிரயோகப்படுது. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எத்து சப்தமா எது அப்படின்றவரா இருக்கார். எதுனான அர்த்தம் எதுவோ அப்படி. அது அப்புறம் தத் சப்தம். எதுவோ எதுவோன்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுதான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அவர்தான் அவர்தான். தத் சப்தம் எப்பவுமே பரமாத்மாவை குறிக்கிறது. துவம் தத்து துவம் அசி நம்ம சொல்றோம், அதுல தத் சப்தம் எப்பவுமே பரமாத்மாவை குறிக்கிறது. தத் சப்தத்தால் குறிப்பிடப்படுகின்றவர் பகவான். அதுக்கப்புறம் பதம் அனுத்தமம். ஒரே சப்தம் பதம் அனுத்தமம் இருக்கு. பதம் அப்படின்னா அடையக்கூடியவர். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அடையணும்னு ஆசைப்படுறோமோ அந்த பதமா இருக்கிறவர் பரமபதம் அப்படின்னு பேர். அந்த பரமபதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா அனுத்தமம் அப்படின்னா ந உத்தமம் இது அனுத்தமம். அதுக்கு ஈக்குவலா வந்து இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வஸ்துவும் இல்லை அடைய யோக்கியமானது. அப்போ கம்பேர் பண்ண முடியாததுக்கு பேரு அனுத்தமம்னு பேரு. அப்ப ஒப்பு இல்லாத கம்பேர் பண்ண முடியாத பதம் எதுவோ அந்த பரமபதம் பிரம்ம தத்துவம் சொரூபம், அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பதம் அனுத்தமம் அப்படின்னு பேர். பகவான் வந்து பாத்தீங்கன்னா பதமா இருக்கார், கைவல்ய பதமா இருக்கார், மோட்ச பதமா இருக்கார், நம்முடைய சொரூபமா இருக்கார். லோக பந்துகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதார தத்துவமா இருந்துகிட்டு பகவான் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா ஸ்கிரீன் இல்லை அப்படின்னா காட்சிகள் இருக்காது, தங்கம் இல்லை அப்படின்னா ஆபரணங்கள் இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதார தத்துவமா இருக்கிற பகவான் நம்ம எந்த காட்சிகளா இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து மொத்தத்தையும் என்ன பண்றாரு கட்டி வச்சிருக்கார். ஸ்கிரீன் ஆதார தத்துவத்துல பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா சித்திரம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஒரு சித்திரம் வந்து எதுல இருக்கு அப்படின்னா அதோட பேஸோட அந்த போர்டோட வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் ஜீவ ஜெகத்தும் பகவானோட வந்து பாத்தீங்கன்னா பந்தப்பட்டிருக்கு. அதனால லோக பந்துகு அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாதவஹா. ஏற்கனவே இந்த நாமம் வந்து 72வது நாமத்துல வந்திருக்கு. மானா வந்து பாத்தீங்கன்னா அம்மா லக்ஷ்மிக்கு பேரு. தவஹா அப்படின்னா அவர் அந்த மாவோட அம்மாவோட ஹஸ்பண்டுக்கு பேர் வந்து தவஹான்னு பேரு. மாதவகனா லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்ரீமன் நாராயணனை. இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா மாதவகன்றதுக்கு அர்த்தம் மது குலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவர். யாதவ குலத்துக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மதுகுலம் அப்படின்னு பேரு. மது குலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவர் அப்படின்னு மாதவக. அதுக்கப்புறம் பக்த வத்சலகா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கு. பக்த வத்சலகன்னு அர்த்தம் பக்தர்கள் இடத்துல ரொம்பவும் பிரியமானவர், அன்பானவர் அப்படின்ற அர்த்தத்துல எடுக்கணும். பாஷத்துக்கு 725வது நாமம் ஏகஹா, ரொம்ப முக்கியமான நாமம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஏகஹான்றதுக்கு அர்த்தம் பண்ணும்போதும் பழைய பாஷ்யத்துல இருக்கிற மாதிரியே ஒரு மீனிங்கை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் இல்லாதது அப்படின்னு ஏக்கமே அத்விதீயம் அப்படின்றது என்ன நாமம்? அது சத்தான்றதுக்கு நாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சோம் 701வது நாமம். 701வது நாமத்துல அப்படியே இருந்துச்சு. சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதா அனுபூதி சத்தான்னு அந்த இடத்துல வந்துச்சு. சத்தானா இருப்பு தன்மைன்னு வந்துச்சுல, அதே பாஷ்யத்தை இங்க எழுதுறாரு பாருங்க. இந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர்னா பரமார்த்ததக வாஸ்தவத்துல அர்த்தம். பரமார்த்தத்துக்குன்னா வாஸ்தவத்துல சஜாத்திய விஜாத்திய. சஜாத்தியனா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் மனுஷங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சஜாத்தியம்னு என்ன அர்த்தம்? பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ர அப்படின்னு நமக்குள்ளார பேதங்கள் இருக்கு. ஆண் ஜாதி பெண் ஜாதி, சைனாக்கார ரஷ்யாக்கார ஆப்பிரிக்காக்கார அப்படின்னு ஒவ்வொரு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த மனுஷங்கள்ல இருக்கக்கூடிய பேதத்துக்கு பேரு சஜாத்திய பேதம் அப்படின்னு பேரு. விஜாத்திய பேதம்னா என்ன அர்த்தம்? வேற வேற ஜாத்தியில இருக்கிற பேதம். பக்ஷி ஜாதி, மனுஷ ஜாதி, அப்புறம் அனிமல்ஸோட ஜாதி, நீர்ல வாழ்ற ஜாதி அப்படின்னு பேதங்கள் நிறைய நமக்குள்ளார வேற வேற ஜீவராசிகளோட இருக்கிறது விஜாத்திய பேதம் அப்படின்னு பேர்.
ஸ்வகத பேதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய தேகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தலை கை இல்லை, கை தலை இல்லை, கை கால் இல்லை, கால்கள் வந்து பாத்தீங்கன்னா தலை இல்லை அப்படின்னு இந்த தேகத்திலேயே ஒண்ணு வேற ஒன்னோட என்ன இருக்கு, பேதத்தா இருக்கு. கண்ணு காது இல்லை, காது மூக்கு இல்லை, மூக்கு வாய் இல்லை அப்படின்னு. இதுக்கெல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வகத பேதம் அப்படின்னு பேர். இந்த 3 விதமான பேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா வினிர்முக்தத்வா, இல்லாத காரணத்தினால. இந்த 3ம் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? நமக்கு தெரிஞ்சு டீப் ஸ்லீப் மட்டும்தான். ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாத்தியும் வந்து சஜாத்தியங்கள் இல்லை. மனுஷன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து விஜாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜாத்தியமும் இல்லை, பட்சிகள் இல்லை, விலங்குகள் இல்லை, நமக்கு அந்நியமா வேற ஜாத்தியும் இல்லை. சரி, நானாவது என் தேகமாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் தேகமும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்வகத பேதம் சொல்லக்கூடிய என்னிடத்திலேயே உண்டாகிற பேதமும் அங்க இல்லை. அப்ப அங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகம் சுகம் அஸ்மாப்சம், நான் சுகமா தூங்கின, வேற ஒன்றையும் அறியவில்லை. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை. அப்ப வேற ஒன்றும் இல்லை அங்க. அப்ப அங்க வேற இருந்தது யாரு? அப்ப நான் மட்டும் தான் இருந்தேன், சுகஸ்வரூப்பியா இருந்தேன். அதனால எனக்கு என்ன பேரு அப்படின்னா ஏக்கஹா. இதேதான் சமாதியிலிருந்து வெளியில இதே மாதிரி நம்ம தூக்கத்துல என்ன நடக்குதோ அதே தான் சமாதியிலையும் நடக்கும். அனுபூதியிலையும் கைவல்யம்ன்ற அவஸ்தையிலையும் எப்படி தூக்கத்துல இருக்கோ அதே தான். ஆனா தூக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ரஹணம்னு ஒரு தோஷம் இருக்கு. மாண்டூக்கியம் சொல்லுது. தூக்கத்துக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு? சுசுப்தி அவஸ்தைக்கு பேரு அக்ரஹணம். அக்ரஹணம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வேற ஒண்ணு அங்க என்னையும் அறியறது இல்லை, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா இருக்கிறதையும் அறியறது இல்லை. சரி, மற்றதை அறியாம இருந்தா பரவாயில்ல, தூக்கத்துல நம்மளையாவது நம்ம அறியறோமான்னு கேட்டீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்ம அறியலை, காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நம்ம அறியறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கும் டீப் ஸ்லீப்புக்கும் ஒரே ஒரு அவஸ்தை, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இதுல சமாதியில நிர்விகல்ப சமாதியில தன்னை பூரணமா அறிவான். நான் இருக்கிறேன், ஒன்றுமில்லை. இதுதான் ஞானம். நான் இருக்கிறேன், வேறு ஒன்றுமில்லை அப்படின்ற ஞானம் சமாதியில இருக்கும், பிரசன்ட்ல இருக்கும். அதே வந்து டீப் ஸ்லீப்ல நமக்கு அந்த ஞானம் இல்லை. பேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நம்ம சொல்றோம் நான் சுகமாயிருந்தேன், வேற ஒன்றும் தெரியல அப்படி. அப்ப இதுதான் வித்தியாசம். ரீகால் பண்ணி தான் நம்ம சொல்ற மொழிய பிரசன்ட்ல நமக்கு அனுபவம் இல்லை. சமாதியில பிரசன்ட்ல அனுபவம் உண்டாகும். நான் இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நான் இருக்கேன்றதுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லைன்றது என்னது? சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதம். இந்த 3 பேதங்களும் இல்லாதது. வினிர்முக்தத்துவாத்துல அர்த்தம் இல்லாமல் வெளியேறிவிட்ட காரணத்தால் அந்த பிரம்மம் என்னப்பா எப்படி இருக்கு? ஏக்கஹா, ஏக்கமா இருக்கு. நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா நேத்தி பண்ண முடியாத ஒரு இடம் இருக்கு. அந்த நேத்தி பண்ண முடியாத இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தத்துவம், ஏக்கம். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம் இது ஸ்ருதேஹே. இந்த 6வது அத்தியாயத்துல வந்து சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஏக்கமேவ அத்விதீயம். முக்கியமா சொல்லுது சதேவ சோமிய இதமக்ர ஆசீத், ஏக்கமேவ அத்விதீயம். இந்த ஜகத்து உண்டாகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்றாகவே இருந்தது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஜகத்து உண்டாகிறதுக்கு முன்னாடி நம்ம டீப் ஸ்லீப், நம்ம ஜகத்துக்கு போக வேணும். நம்மளுடைய முன்னாடி இது சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம டீப் ஸ்லீப். இந்த டீப் ஸ்லீப்ல வெறும் சத்து மட்டும்தான் ஏக்கமேவ அத்விதீயமா இரண்டற்ற ஒன்றே ஆனதாக இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. இதை வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேத மந்திரம் ரொம்ப பிரசித்தமான மந்திரம் இருக்கு. ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு ரிக்வேத மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் சொல்லுது. ஏக்கம் சத், அந்த சத்தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், பரமாத்மா ஒருத்தர் மட்டும்தான். ஆனா என்ன பண்றாங்க? விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னா படிச்சவங்க ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க? ஐயோ இவங்களுக்கு அந்த நிர்குண நிராகாரத்தை ஆலம்பனம் பண்ண முடியாது, கிரகணம் பண்ண முடியாது, பிடிக்க முடியாது, அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், என்ன பண்றது அப்படின்னும் போது நிர்குண நிராகாரத்தை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு சகுன ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பனத்துக்காக பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். அப்ப கிருஷ்ணனும் ராமனும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலம்பனம் இருக்கு. நிர்குண நிராகாரத்தை யாராலையும் தகுதி இல்லாம பிடிக்க முடியாது, அதை வந்து தியானம் பண்ண முடியாது, அறிய முடியாது. அதனால புத்திசாலிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லி வச்சிருக்காங்க.
ஏகோதேவக சர்வபூதேஷு கூடக ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ரொம்ப பிரசித்தமான மந்திரம் இருக்கு. ஏகோதேவகா சர்வபூதேஷு கூட்டகா அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 2வது நாமம் 726வது நாமம் சொல்றார் நைக்கஹா. நைக்ககனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந ஏக்கக நைக்கஹா. ந ஏக்ககன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார் ஒண்ணு இல்லாதவர், ஒரு ரூபம் இல்லாதவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நைக்ககான்னு பேர். பிரிச்சோம்னா ந ஏக்கக. முதல் நாமம் ஏக்ககன்னு வந்துச்சு. அதை மறுத்து வந்து பாத்தீங்கன்னா ந ஏக்கக, பகவான் ஒருத்தர் இல்ல. என்ன பார்த்து அநியாயமா இருக்கு. முதல் நாமத்தை வந்து ஏக்ககன்னு சொல்லிட்டு அது வேற வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம், ஏக்கமேவ அப்படின்னு சுருதி மந்திரம் இருக்கு. அவர் ஒருத்தர் தான், இரண்டல்லாதவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அதுலயும் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஏக்கமேவ அத்விதீயத்தை வந்து பிரிப்போம் நாங்க. ஏக்கம் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வகத பேதத்தை வந்து நாசம் பண்றதுக்காக ஏக்கம் ஏவ, ஒன்றே ஒன்றுதான். அப்புறம் ந அத்விதீயம். அத்விதீயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ந அத்விதீயம், ந த்விதீயம் அத்விதீயம் ஆகும். த்விதீயம்னா என்ன அர்த்தம்? சஜாத்திய விஜாத்திய பேதங்கள் இல்லாதது. அப்போ ஏக்கம் அத்விதீயம் 2 நாமங்களும் சேர்ந்து ஏக்கமேவ அத்விதீயம் சொல்லுது. அப்போ அந்த நாமத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான பேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா 100% நீக்கியாச்சு. ஏவகாரம் இருக்கு. ஏவனா ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். ஆனா அடுத்த நாமமே சொல்லுது அவர் ஒன்று அல்லாதவர். அப்ப ஒன்று அல்லாதவரா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையா பகுரூபத்துவாத நைக்கா. பகவான் ஒருத்தர் தான். ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பகுஸ்யாம் பிரஜாயேய, அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டியோட ஆரம்பத்துல அவர் சங்கல்பம் பண்ணார். அந்த சத்தத்துவம் சங்கல்பம் பண்ணுச்சு, நான் அநேகமாக ஆவேன். நம்ம திருவாச்சகத்துல இருக்குல்ல, ஏக்கன் அநேக்கன் இறைவனடி வாழ்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தான். ஆனா மாயையினால் அவர் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேகமாக ஆனார். தங்கம் ஒண்ணுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து பாத்தீங்கன்னா அநேகமா ஆனது போல நமக்கு தெரியுது. கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட் அப்படின்னு. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பேதங்கள் வந்து நாமரூபத்துலதான் பேதங்கள். வாஸ்தவத்துல தத்துவத்துல பேதம் இல்லவே இல்லை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அனைக்ககன்னு சொல்லியிருக்கேன். மாயையா பகு ரூபத்வாத் நைக்கா. மாயையினாலதான் வந்து பாத்தீங்கன்னா அநேகமானார். ஒன்னா தெரிய மாட்டேன்றார். நான் சொல்றேன்ல, பானை கடையில நிற்கும் போதெல்லாம் நான் பானையை பாக்குறேன். டெய்லி மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தான் போறேன் வரேன். இந்த பானை கடையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. நானும் இப்பவும் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள்கிட்ட பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்படியாவது இந்த மண்ணை பார்க்கும்போது வந்து மண்ணுன்னு தெரியணும், பானை தெரியக்கூடாது அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாதான் தெரியுது எல்லாம். என்ன மாயமோ என்னவோ தெரியல. அதான் என்ன மாயமோ நம்ம சொல்றோம்ல. அப்போ ஒரே மண்ணு எல்லாம் மண்ணா தெரியாம பானை, சட்டி, பூந்தொட்டி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துளசி மாடம் எல்லாம் விதவிதமா பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம புத்தி வந்து பாத்தீங்கன்னா துளசி மாடம் நல்லா இருக்கே, டெரக்கோட்டா கலர்ல பண்ணி வச்சிருக்காங்க, புதுசா இருக்கே. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது அழகா ஒரு குழிய முந்தானத்தை நான் பார்த்தேன். ஒரு குருவிக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல்மணி போடுற மாதிரி ஒரு பவுல் மாதிரி ஒன்று பண்ணி தொங்க விடுறதுக்கு வச்சிருக்கான். பார்க்கறதுக்கே ஆனந்தமா இருந்துச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கு தொங்க விடுற மாதிரி மண்ணிலேயே பண்ணி வச்சிருக்கான். குரங்கு வந்து எங்களுக்கு ஒன்றும் முடியாது, அதனால வாங்கிட்டு வரல. அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வேற அது வேற, சட்டி வேற பானை வேற, அப்ப வந்து மண் குடுவை வேற, எல்லாம் தனித்தனியா தெரியுது. அப்ப நம்ம கண்ணுல வந்து பிரச்சனையா இல்லை எதுல பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே மண்ணு விதவிதமா நாமரூபங்களோட தெரியுது அப்படின்னா அது பேர் தான் மாயான்னு பேர். அப்ப அந்த மாயையினால வந்து பாத்தீங்கன்னா எப்படி மண்ணு பலவிதங்களா தெரியுதோ, தங்கம் பலவிதங்களா நாமரூபங்களை எடுத்துக்குதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் அநேகமா தெரியுது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாய் இருக்கிற அந்த பரமாத்மா அநேக ரூபத்தை மாயையினால் அடைந்தார். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இந்திரோ மாயாபிகி புருரூப ஈயதே. ரொம்ப முக்கியமான மந்திரம், பெரிய மந்திரம் அது. நான் எனக்கு ஆசை அதை சொல்லணும் அப்படின்னு, ஆனா வந்து சமயம் பத்தாது. நமக்கு பெரிய மந்திரம், பிருகதாரண்யம் பெரிய பெரிய மந்திரம். நான் அந்த மந்திரத்தை எடுத்தேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லா போயிடும், அவ்வளவு பெரிய மந்திரம் எல்லாம்.
இந்திரோ மாயாபிகி புருரூபமீயதே. இந்திரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரன். இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு இன்னொரு பேரு இந்திரன் பேரு. அந்த இந்திரனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மாயாபிகி, மாயாபிகி அப்படின்னா மாயையினால் என்ன பண்ணார்? புருரூப ஈயதே. புருரூபம்னா புருனா அநேகம், அநேக ரூபத்தை அடைந்தார். இது ஸ்ருதேகே, இந்த விதமா ஸ்ருதி சொல்லுது. அப்ப வாஸ்தவத்துலலாம் அடையல. மெஜிஷியன் வந்தான், வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பை மட்டும்தான் கொண்டு வந்தான், கை பை மட்டும்தான். வந்த மாத்திரத்துல ஒரு டேபிள் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்தோம். டேபிள்ல வந்து ஒரு உள்ள மேல இருந்து ஒரு விரிப்பு வந்து பாத்தீங்கன்னா விரிச்சான், துணியை வந்து விரிச்சு வச்சுட்டான். கையில இருந்தது 1-2 பொருள்லாம் அந்த பையில இருந்து எடுத்து வெளியில வச்சான். வரும்போது எப்படி வந்தான்? ஒருத்தன் தான் வந்தான். வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்? மெதுவா கிரியேட் பண்றான். மாயையை வச்சுக்கிட்டு புறாவை கிரியேட் பண்ணா, ஒரு மனுஷனை கிரியேட் பண்ணா, ஒரு பூனையை கிரியேட் பண்ணா, எல்லாத்தையும் கிரியேட் பண்ணான். திரும்ப முடிஞ்சு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பையில எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்ப அவன் உற்பத்தி பண்ண அந்த புறா, கிளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூனை எல்லாம் எங்க போச்சு அப்படின்னா தெரிஞ்சுது. அப்ப வந்து அதே மாதிரி தான் பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, தன்னுடைய மாயையினால் அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கிரியேட் பண்றாரு. வாஸ்தவமா இல்ல, எப்படி சொப்பனமோ அது போலவே. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மாயாபி புருரூபமீயதே. இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபிந்து அப்படின்னு ஒரு உபனிஷத், தேஜோ பிந்துன்னு ஒரு உபனிஷத், அதுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏக ஏவ து பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதः. ஏக ஏவ து பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதः. ஏகதா பகுதா சைவ திருஷ்யதே ஜலசந்திரவத். அமிர்த பிந்துல இருக்காரு. அமிர்த பிந்து 11வது மந்திரம், பிரம்ம பிந்து 22வது மந்திரம் இருக்கு. ஏக ஏவ பூதாத்மா, ஒரே ஒரு ஆத்மா. பூதாத்மானா இந்த தேகத்துல இருக்கிறவர் ஒரே ஒரு ஆள் தான். நம்ம கீதாலையும் படிக்கிறோம், க்ஷேத்ரஜ்யம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. எல்லா தேகங்களிலும் நான் ஒருத்தன் தான் பார்ப்பவனா இருக்கேன் அப்படின்னு கீதால 13:2 சொல்றாருல. அதே மாதிரி தான் மந்திரம் சொல்லுது. ஏக ஏவத்து பூதாத்மா, இந்த தேகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆத்மா தான். பூத்தே பூத்தே வியவஸ்திதா, எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அது மட்டும்தான் இருக்கு. ஏக்கதா பகுதா செய்வ, அது வாஸ்தவத்துல ஏக்கமா இருந்தாலும் கூட பகுதா செய்வ அநேகமான மாதிரி தெரியுது. எப்படி? திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்து. சந்திரன் ஒண்ணுதான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஜல பாத்திரங்கள் நிறைய இருக்கு. எங்கெல்லாம் தண்ணி இருக்குமோ அங்கெல்லாம் தன்னுடைய பிரதிபிம்பத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் உண்டு பண்றான். அப்ப கீழே பார்த்தா அநேகம், மேல பார்த்தா ஒருத்தன் தான். பிம்பம் ஒண்ணு, பிரதிபிம்பம் அநேகம். அதே மாதிரி பரமாத்மா ஒருத்தர் தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அநேகமாக நமக்கு தெரிகின்றார் மாயையினால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். ஆமா, எல்லாத்துலயும் பெரியவங்க எல்லாமே அனுபவம், ஒரே அனுபவம் தானே. நான் இப்ப சொல்லல ஏக்கன் அநேகன் அடிவாள்கன்னு சொல்லல திருவாச்சகத்துல. எல்லாத்தோட இதுலயும் இது ஒரே மாதிரி தான் இருக்கு. அனுபூதிமான்கள் தானே, அனுபூதி பண்ணவங்களுக்கு வந்து எல்லாம் ஒரே மாதிரிதான் தெரிய போகுது, வித்தியாசமே இல்லாம இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார்? அடுத்த நாமத்துக்கு வர்றார். 727வது நாமம் சவஹா. சவகர சரஸ்வதி சகாரம் போட்டு சவகான்னு சொல்லணும். சவகான்றதுக்கு அர்த்தம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கிரத்துக்கு பேரு, யாகத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சவஹா. ஒரு யாகத்துக்கு பேரு சவஹான்னு பேரு. சோமோ யத்ர அபிசூயதே சோ அத்வரக சவஹ. சோம யாகமானது, சோமரசத்தினால பண்ணக்கூடிய யாகமானது எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோமோ யத்ர யாகே, எந்த யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா சோமமானது அபிசூயத்தை ஆகுதி கொடுக்கப்படுகிறதோ சோ அத்வரக, அந்த யாக, அத்வரம்னா யாகம், அந்த யாகத்துக்கு பேரு சவகான்னு பேரு. அப்ப சோம யாகத்தோட வடிவத்துல பகவான் இருக்கார். சோம யாகத்தோட வடிவத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா சொல்றது சோம யாகம்னு சொல்லுது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது சோமோ ராஜா. அந்த சோமரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கொண்டு வருவாங்களாம். எப்படி வந்து ஒரு ராஜாவை பல்லக்குல கொண்டு வராங்களோ அது மாதிரி அதுக்கு உபச்சாரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜ உபச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா சோமரசத்தை இடிச்சு சாறு பிழிஞ்சு அந்த யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கணும்.
அதுக்கு முன்னாடி ராஜ மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோமத்துக்கு ரசத்துக்கு வந்து கொடுக்கப்படுறதா இருக்கு. அந்த சோமரசமா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கார். அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோமயாகத்தில் இருக்கிற ராஜாவா பகவான் இருக்கார், சோமயாகம். அப்போ ஒன்று எடுத்துக்கலாம், யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு ஒரு ஒரு பிரசித்தமான வச்சனம் இருக்கு. யஜ்ஞ வடிவத்துல யார் இருக்கானா பகவான் விஷ்ணு இருக்கார். ஒண்ணு வந்து அப்ப சவகன்றது யாகம்னு எடுத்தாலும் என்ன அர்த்தம், யாக ரூபத்துல பகவான் தான் இருக்கார். ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா சோமயாக வடிவத்துல இருக்கார். ஏற்கனவே ஒண்ணு பார்த்துட்டோம், என்னதுன்னா அஸ்வமேத யாக வடிவத்திலையும் பகவான் தான் இருக்கார், அஸ்வமா இருக்கார் பகவான் அப்படி. அப்ப வந்து பாருங்க, இங்க சோமத்தை ஆகுதி கொடுக்கிறோம், சோமமா பகவான் இருக்கார், சோமயாகமா. அஸ்வமேத யாகத்துல அஸ்வத்தை ஆகுதி கொடுக்கிறோம், அஸ்வமா வந்து பாத்தீங்கன்னா குதிரையா பகவான் தான் இருக்கார், அஸ்வமேத யாகமா அப்படின்னு சொல்லப்பட்டது. 728வது நாமம் கஹா. 728வது நாமம் கஹா. இதுல ரொம்ப முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல உபகோஷல வித்யா அப்படின்னு ஒரு பேர். சாந்தோக்கியத்துல வந்து 4, 10, 5 மந்திரத்துல இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, கஹ அப்படின்னா சிம்பிளா எடுத்துங்க, சுக வடிவானவர். பகவான் எப்படி இருக்கார், ஆனந்த சுரூபி. பகவான் என்னது, ஆனந்த சுரூபியா இருக்கார். கஹ. கஹன்றத வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஒரு மந்திரம் இருக்கு, கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஆச்சாரியர் அதான் எக்ஸ்பிளைன் பண்றார். க சப்தஹ சுக வாச்சகஹ. கான்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை உணர்த்தக்கூடியது, இண்டிகேட் பண்ற சப்தம். கானா சுகம். அதனால தேன ஸ்தூயதே இதி கஹா. அந்த கான்ற சப்தத்தினால பகவான் ஸ்துதிக்கப்படுறதுனால கஹ அப்படின்னா பிரம்மத்தை, சுவாமியை குறிக்கின்றதா இருக்கு. கஹ அப்படின்னா சுவாமி, பிரம்ம தத்துவம். எங்கிருந்து எடுக்கிறீங்க இந்த சப்தத்தை, கம் பிரம்ம அப்படின்னு இதி ஸ்ருதேஹே. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா கம் பிரம்ம அப்படின்னு உபதேசம் சொல்லப்பட்டிருக்கு. யார் செஞ்சா சுவாமி அப்படின்னு கேள்வி வரும்போது, இதுக்கு முன்னாடியே யாராவது திரிஷதி, லலிதா திரிஷதி படிக்கிறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே இந்த சப்தத்துல இருந்தா ஆரம்பிக்கும். ககார ரூபாய கல்யாணி, ககார ரூபா கல்யாணி அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். பாருங்க, இன்னைக்கு வந்துருச்சு பாருங்க. போன வருஷமும் ஏதோ வந்துச்சு, இந்த வருஷமும் ஏதோ வந்துருச்சு. ககார ரூப கல்யாணி. அப்ப அந்த ககார ரூப கல்யாணின்றது அந்த அம்பாலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபினியா சொல்றதாங்க. பிரம்மஸ்வரூபியா இருக்கா அம்பா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிசத்தியில ஆச்சாரியர் பாஷ்யம் பண்றார். இதே பாஷ்யத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் பண்ணுவார். உங்களுக்கு இதே மந்திரத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் ஆச்சாரியர் கோட் பண்றார். என்ன மந்திரம், கம் பிரம்ம. உபகோஷலன் அப்படின்னு ஒரு ஆச்சாரிய உபாசனத்துக்கு ஒரு கொட்டேஷன் நான் சொல்லும்போது சொன்னேன், சத்தியகாமன் உபகோஷலன் அப்படின்னு. உபகோஷலன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், ஆச்சாரியாட்ட சத்தியகாமர் தான் குருநாதர். சத்தியகாமர் சிஷ்யனா இருந்தார். சிஷ்யனா இருந்து அதுக்கப்புறம் அவரு குருவாயிட்டார். குருவானதுக்கு பிறகு சத்தியகாமர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உபகோஷலன் அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி இருந்தான். 12 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமிகிட்ட வேதம் படிச்சுக்கிட்டு இருந்தான். 12 வருஷமா அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேவை கொடுப்பாங்க. ஒருத்தனுக்கு வந்து பசுமாட்டை பார்த்துக்கோ, ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருபத்திரிக்கு சேவை பண்ணு, ஒருத்தருக்கு காய்கறி வாங்கிட்டு வா, ஒருத்தருக்கு வந்து வஸ்திரம் துவைச்சு கொடு, இது ஒருத்தருக்கு வந்து பூஜா ரூமை கிளீன் பண்ணு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும். இந்த உபகோஷலனுக்கு என்ன இதுன்னா அக்னிகளை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறது. கிரகஸ்தாசிரமத்துல இருக்க 4 அக்னி வந்து பிரதானமா 4 அக்னிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த 4 அக்னிகளையும் பராமரிக்கிறது தான், மெயின்டைன் பண்றது தான் உன்னோட வேலை அப்படின்னு உபகோஷலனுக்கு சேவை. 12 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்கபத்தியாக்னின்னு ஒண்ணு அணையாம இருக்கும். கார்கபத்தியம் அப்படின்னு அப்பாட்ட இருந்து வாங்கிட்டு வர்றது, அதுக்கப்புறம் புள்ளைகிட்ட கொடுக்கறது, அப்படி பரம்பரையா ஒரு அக்னி வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அக்னியில இருந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேத்தம் நம்ம இறந்த பிறகு அந்த அக்னியில இருந்தா ஒரு அக்னி எடுத்து கொண்டு போய் சிதையில வந்து பிரேதா அக்னி ஹோத்திரம் பண்றதுக்கு அங்க இருந்தா அக்னி இருப்பாங்க. அது நித்திய அக்னியா அணையாம பாத்துக்கணும், ரொம்ப முக்கியமானது. அந்த அக்னியை வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 வருஷம். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்வாக ஆரியபட்சணம் இது மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற நம்ம அணைஞ்சு போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு அக்னி அணையாம இருக்கும். 12 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உபகோஷலன் என்ன பண்றான், இந்த அக்னிகளை எல்லாத்தையும் சத்தியகாமருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்து அதை கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லா பிரம்மச்சாரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா கான்வெகேஷன் பண்ற மாதிரி சமாவர்த்தன சம்ஸ்காரம் அப்படின்னு பேரு. அந்த சமாவர்த்தன சம்ஸ்காரம் கோர்ஸ் முடிச்சாச்சு. இவர் என்ன பண்றார், சத்தியகாமர் என்ன பண்றார்,
எல்லாத்துக்கும் முடிச்சு வச்சு எல்லாத்துக்கும் உபதேசம்லாம் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு உபகோஷலனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடுறாரு. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்ல, 10 பேருக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒருத்தனுக்கு மட்டும் ஒண்ணுமே பண்ணாம இவனை பத்தி பேச்சே இல்லை. ஐயோ எப்படி இருக்கும், மனசு சூம்பி போயிடும்ல. இவன் அப்படியே நொந்து போயிருக்கான். அந்த உபகோசலன் சின்ன பையன், 12 வருஷம்னா என்ன, 6 வயசுல விட்டுருப்பாங்க, 18 வயசு 19 வயசுல இருப்பான், டீனேஜ்ல இருப்பான், பக்குவம் இருக்காது. அப்படியே என்னடா குருநாதர் நம்மளை இப்படி விட்டாரே அப்படின்னு அவன் இருக்கான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா சோகமா இருக்கிறத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, இவர் போகும்போது என்ன பண்றாரு, யாத்திரை கிளம்புறாரு. சத்தியகாமர் ஒரு யாத்திரை கிளம்புறாரு. ஒன்னும் சொல்லாம இவனுக்கு இதெல்லாம் பண்ணாம முடிச்சு வைக்காம கான்வெகேஷன்லாம் பண்ணாம சமாவர்த்தனம் பண்ணாம போயிடுறாரு. இவன் அப்படியே ஏக்கத்துல ஏங்கி போயிடுறான். போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னியை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ வந்து ஒய்ஃப் சொல்றாங்க, சத்தியகாமாவோட ஒய்ஃப் பத்னி சொல்றாங்க, ஆச்சாரிய பத்னி சொல்றாங்க, ஏன்பா தம்பி சாப்பிடுப்பா அப்படின்னு. அவன் சொல்றான், எனக்கு மனசு ஃபுல்லா வியாக்குலத்துல வியாபிச்சிருக்கு, ரொம்ப சோகத்துல நான் ரொம்பி இருக்கேன், அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் தேவையில்லை எனக்கு அப்படின்றான். சாப்பிடாம இருக்கான். சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு அந்த அக்னிகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த பையன் நம்மளை 12 வருஷமா பார்த்துக்கிட்டான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு வந்து உபதேசம் பண்ணாம குருநாதர் போயிட்டார் அப்படின்னு இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், தப்பிச்சு போயிருக்கான், இவனுக்கு நம்ம உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அத ஹ்யக்னயः சமுதிரே தப்தோ பிரம்மச்சாரி குஷலம் நக பரியச்சாரித்வந்தாஸ்மை பிரப்ரவாமேதி தஸ்மை ஹோச்சுஹு பிராணோ பிரம்ம கம் பிரம்மேதி. அற்புதமான 3 உபதேசங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லுது. இந்த அக்னிகள் எல்லாம் ஒண்ணு கூடிச்சா அதிஷ்டான தேவதைகள் இருக்கும். இந்த அக்னியில ஒவ்வொரு தேவதை இருக்கும், அக்னி தேவதா தனித்தனியா. அந்த அக்னிகள் எல்லாம் என்ன பண்ணிச்சு, ஒன்னா சேர்ந்துச்சான். அத அக்னயா சமுதிரே எல்லாம் ஒண்ணு கூடிச்சு. கூடி வந்து பாத்தீங்கன்னா தப்தோ பிரம்மச்சாரி, ஐயோ இந்த பிரம்மச்சாரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், ரொம்ப பாவமா இருக்கானே, சாப்பிடாம உடம்பெல்லாம் தகிக்கும், அக்னியை வேற பார்த்துக்கிட்டு இருக்கான், பாவம் ஏக்கத்துல இருக்கான். அதனால என்ன பண்ணிச்சுங்க அப்படின்னா, இதுங்க எல்லாம் கூடி இவனுக்கு நம்ம உபதேசம் பண்ணுவோம், குருநாதர் போயிட்டாரு, நம்மளை வந்து பரிச்சார கர்மா பண்ணியிருக்கான், 12 வருஷம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால இவனை கைவிடக்கூடாது அப்படின்னு இதுங்க என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உபதேசம் செய்தன. என்ன உபதேசம் அப்படின்னு கேட்டா, பிராணோ பிரம்ம. என்னது முதல் உபதேசம், என்னது பிராண பிரம்மேதி உபாசீத நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, பிராணன்தான் பிரம்மம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம் பிரம்ம. ரெண்டாவது கம் அப்படின்ற கான்ற சப்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம். கான்றது எதை குறிக்கிறது, சுகத்தை குறிக்கிறது. நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் லயமாகிற இடம் இது பிராணன். அந்த லயமான நிலையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன அனுபவம் ஆகுது, சுகம். இப்ப ஜாகிரதத்துல இப்ப நீங்க பிராணனை பார்க்கலாம். பிராணன் வந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா இந்த பிராணன் தான் பிரம்மம். முதல்ல சகுன ஈஸ்வரனா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் லயமான நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகானுபவம் நமக்கு உண்டாகுது இல்ல, அந்த சுகம்தான் பிரம்மம். அது மூணாவது உபதேசம் கம் பிரம்ம. அந்த கம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆகாசம் போய் அன்லிமிட்டடா இருக்கிறது கம். ரெண்டாவது கம் பிரம்ம அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராண பிரம்மம், அதுக்கப்புறம் சுகம்தான் பிரம்மம், அதுக்கப்புறம் ஆகாசம் தான் பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு உபதேசம் பண்ணுது. உபதேசம் பண்ண மாத்திரத்துல இவர் வந்து ஊருக்கு போனவர் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வர்றார் சத்தியகாமர். வந்த மாத்திரத்துல, என்னப்பா உனக்கு பார்த்தா தெரியுது உபதேசம் பண்ணப்பட்ட மாதிரி தெரியுதே, யார் உபதேசம் பண்ணா, சர்வஜரா இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னிஹோத்திர வித்யாவுக்கு அவர் ஒரு ஆச்சாரியார். யாரு, நம்ம சத்தியகாமன் வந்து பாத்தீங்கன்னா கதையை மட்டும் பேசிட்டு போயிடுறோம், உண்மையை பேசினா சத்தியத்தை பேசினாரு, அதனால அவருக்கு பேர் சத்தியகாமர். 400 பசுமாட்டை கொண்டு போனாரு, 1000 பசுமாட்டை ஆயிடுச்சு. அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருநாதர் வந்து தத்துவத்தை உபதேசம் பண்ணாரு. அதெல்லாம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் 400 மாட்டை கொண்டு போய் மேய்ச்சிட்டு 1000 மாடை வரும்போதே
அங்க இருக்க நிறைய நேச்சுரல் சோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வித்யா வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணிச்சு. அவருக்கும் அவரோட குருநாதருக்கும் அதே மாதிரி தான், சத்தியகாமருக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தியகாமர் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிஹோத்திர வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய உபாசனைக்கு என்னது மாஸ்டர். நம்ம ஜனக மகாராஜாவா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அக்னிஹோத்திர வித்யாவுக்கு மாஸ்டர். எல்லாமே பிராண உபாசனைகள். பிராண உபாசனை பண்ணாதவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்மளோட இதுல சனாதன தர்மத்துல ரிஷியே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரூட்ல போனோம் அப்படின்னா வாக்கு பிரம்மேதி உபாசித்த, மனோ பிரம்மேதி உபாசித்த, பிராண பிரம்மேதி உபாசித்த, இந்த 3 கேட் பாஸ் வாங்கினாதான் 4வதா தான் நீங்க என்ன பண்ண முடியும், தன்னை சுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிய முடியும். சுகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கம் பிரம்ம அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அடிச்சா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவர் கேட்குறார் சத்தியகாம, என்னப்பா உன்னை பார்த்தா உபதேசம் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு. ஆமா, இந்த அக்னிலாம் அவர் சொல்றாரு, இந்த அக்னிலாம் உபதேசம் பண்ணிச்சுன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, உபகோஷலர் சொல்றாரு, இந்த அக்னிலாம் இப்ப நம்ம நீங்க பாக்குற மாதிரி இல்லை, முன்னாடி அப்படி இல்லை அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம், இந்த அக்னிலாம் ரூபத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட ரூபத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு உபதேசம் பண்ணுச்சு அப்படின்னு அவர் சொல்லாம சொன்னார். இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியா தேவ வித்யா சாதிஷ்டம் பிராபதத் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் சொல்லுது என்னன்னா, எந்த ஒரு வித்யாவா இருந்தாலும் ஆச்சாரிய ரூபமா தான் வரணும். அப்படி வந்தாதான் அது வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுப்பதாக ஆகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நீங்க எனக்கு திரும்பவும் உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உபகோஷலன் என்ன பண்றார், குருநாதரா இருக்க சத்தியகாமற்ற வந்து திரும்பவும் உபதேசம் வாங்குறார். உபதேசம் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அவர் அடைகிறார். இதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கம் பிரம்ம அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கான்றது சுகம், சுகஸ்வரூபம், பரமாத்மா சுகஸ்வரூபமானவர். அதுக்கு அடுத்தது 729வது நாமம் கிம். கிம் சப்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிம் சப்தம் அநேக 7-6 விபக்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படும். கிம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கேள்வி, கொஸ்டின், யார் அப்படின்னு அர்த்தம். கிம்னா என்ன அர்த்தம், யார், எது அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விபக்தியிலையும் பாத்தீங்க அப்படின்னா பிரதமா விபக்தியில வந்து பாத்தீங்கன்னா யாரு, 2வது விபக்தி வந்து பாத்தீங்கன்னா எதை, 3வது விபக்தி வந்து பாத்தீங்கன்னா எதனால், 4வது விபக்தி யாருக்கு, 5வது விபக்தி வந்து பாத்தீங்கன்னா சம்பிரதானம், அது யாருக்கு அப்படின்னா எதனிடம் இருந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6வது விபக்தி வந்து பாத்தீங்கன்னா எதனிடத்தில், ஆதார தத்துவம். இப்போ எல்லா கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 விபக்திகள்ல கேள்வி கேட்போம். யாரு, எதனை. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா யார் பார்த்தா, யார் பார்த்தா, யார் பார்த்தா, யார் பார்த்தா, யாரு எதனை பார்த்தார், எதனால் பார்த்தார், எதற்காக பார்த்தார், எதனிடமிருந்து பார்த்தார், எதிலிருந்து கொண்டு பார்த்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரிசையா கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதை கேள்வி பார்த்தோம் அப்படின்னா கேனோபனிஷத்து மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரதான மந்திரம் கேனோபனிஷத்துல இதான், கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா, எவரால் ஏவப்பட்டதாக. எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்கான், இந்த கண்ணுக்கு பின்னாடி யாரோ இருக்கான், காதுக்கு பின்னாடி யாரோ இருக்கான். நான் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், காலையில் பிரச்சனையே அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கு. கண்ணை மூடினா வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு லயத்துக்கு போயிடும். இப்போ கண்ணை மூடாமையே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் போல இருக்கு. சில சமயம் என்ன ஆகுது அப்படின்னா கண்ணை மூடினா வேற எங்கேயோ போயிடுது, வாக்கு மட்டும் தனியாக ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போதான் தெரியுது என்னன்னா யார் உள்ள இருந்து. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்றது வேற ஒருத்தர் உள்ள இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் அது? என் கண்ணுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஆப்ரேட் பண்றாங்க. இந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பாரு அப்படின்னு. இந்த காதை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ இது பண்றாங்க. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், சக்ஷுஷஸ் சக்ஷு, வாச்சோக வாச்சம், மனசோ மனோயதி. வரிசையா வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் இருக்கு. கேன ஈஷிதம், எவரால் ஏவப்பட்டதாக, எவரால் இச்சிக்கப்பட்டதாக. இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி, இந்த பிராணன் எல்லாம் அதது காரியத்துல ஏவப்பட்டு பிரவருத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. யாரு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து யாரு பண்றா அப்படின்னு கேள்வி. அப்ப அந்த யாரு யாரு யாரு, எதனால எதனால, யாருக்காக நம்ம யாருக்காக இதை பண்றோம், எதற்காக பண்றோம், எதனை அடையறதுக்காக பண்றோம் அப்படின்னு கொஸ்டின் பண்ணி 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 பார்த்தோம் அப்படின்னா கேனோபனிஷத்து மந்திரமே அந்த கேன எவரால் அப்படின்றதுதான் பீஜனை. அப்ப கேனோபனிஷத்தோட அந்த ஒரே ஒரு கேனன்ற சப்தத்துல எவரால் ஏவப்பட்டு அப்படின்ற ஒரே சப்தத்தை வச்சுக்கிட்டு
என்ன ஆகுதுன்னா உத்தம அதிகாரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் நடந்துரும். அதுக்கப்புறம் மத்தியம அதிகாரிக்கும் உபதேசம் நடந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதம அதிகாரிக்கும் உபதேசம் நடந்துரும். உத்தம அதிகாரிக்கு எடுத்தோடனே சட்டுன்னு சொல்லிடுவார் உங்களுக்கு கேனோபனிஷத்துல. ஒரே மந்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம். அதுக்கப்புறம் மத்தியம அதிகாரிக்கு மனநத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்றதுக்காக உபதேசம். அதுக்கப்புறம் அதம அதிகாரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர தத்துவத்தை சொல்லி சகுன ஈஸ்வரனை உபாசனை பண்றதா உபதேசம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த விசாரம் இதுக்கு யார் இருக்கா சகுனத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் இந்த உலகத்துல யார் ஆப்ரேட் பண்றா, கர்மபல தாத்தா எப்படி இருப்பான், நமக்கெல்லாம் விசித்திரமா எல்லாத்துக்கும் கர்ம பலனை கொடுக்குறானே. காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா காக்கைகள்லாம் வரவே இல்லை, இந்த குரங்குங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு காரபூந்தி எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கு. யாரு கணக்கு பண்றா? நம்ம வந்து காக்காக்காக காரபூந்தி போட்டா குரங்கு வந்து சாப்பிடுது. ஏன் இன்னைக்கு கர்மா வந்து பாத்தீங்கன்னா காக்கைகளுக்கு கர்மாவே இல்லை. மத்தியானத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா குரங்கெல்லாம் போயிடுச்சு, காக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேல நிறைய காக்கா, நூத்துக்கணக்கான காக்கா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏமாந்து போயிடுச்சு காலையெல்லாம். அப்போ ஒரு காக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கர்ம பலனை வந்து பாத்தீங்கன்னா அமைக்கிறார். உனக்கு இந்த கர்மா இல்லை, உனக்கு ஃபுட் இல்லை அப்படின்னு. யார் இதை கால்குலேட் பண்றது? கர்ம பல தாத்தா செப்பரேட்டா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பல தாத்தாவா இருந்துகிட்டு சரியான நேரத்துல தேச கால நிமித்தத்தை வச்சு யாரோ பலன் கொடுக்குறாரு. யாரு அந்த பரமாத்மா? யாரு? சகுன ஈஸ்வரனுக்கு விசாரம் வந்தோம். அதுக்கப்புறம் தத்துவம் நல்ல உத்தம அதிகாரியா இருக்கான் அப்படின்னா இந்த கண்ணுக்கு பின்னாடி யாரு இருக்கா, காதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சுத்த சைத்தன்யத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த வேதாந்தமே இருக்கு. சிஷ்யன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கல அப்படின்னா ஆச்சாரியருக்கு எங்க வேலை செய்யறதுக்கு வேலை இருக்கு. இதுல பிரம்மசூத்திரத்துல ஆரம்பிக்கும் போதே என்னன்னா, ஆரம்பிக்கும் போது பிரம்மசூத்திர பாஷ்யத்தை ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். மங்கள வாச்சகம்லாம் சொல்லல, எப்பவுமே மங்கள வாச்சகத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா யுஷ்மத் அஸ்மத் பிரத்யே கோச்சர யோகம்னு ஆரம்பிக்கிறார். யுஷ்மத் அப்படின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சார்த்தக தாத்து, ஹிம்சை பண்றது அப்படின்னு அர்த்தம். அந்த தாத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். என்னப்பா மங்களத்துல இருந்து ஆரம்பிக்க மாட்டாரா சுவாமி? பிரம்மசூத்திர பாஷ்யத்தை ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னா, நீ இருக்கிறதுனால தான்ப்பா நான் இருக்கேன் அப்படின்ற. நீ கேள்வி கேட்கல அப்படின்னா நான் ஏன் பேச போறேன்? நான் பாட்டுக்கு பேசாம மௌன வியாக்கியா அப்படின்னு இருப்பேன். இப்ப நீங்க இல்லைன்னா, பாடம் படிக்கிறதுக்கு நீங்க இல்லைன்னா நான் எதுக்கு சொல்லணும்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பர்சன் இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுறார். சிஷ்யன் கேள்வி கேட்கல அப்படின்னா இந்த வேதாந்தமே வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தியா இருக்காது. அர்ஜுனன் கேள்வி கேட்கலன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா கீதா இருந்திருக்காரு. இதே மாதிரி ஒவ்வொரு சிஷ்யர்களும் கேள்வி கேட்காம இருந்திருந்தாங்கன்னா என்ன இருந்திருக்காது? உபனிஷதங்களே நமக்கு வந்திருக்காது, ஞானமே வந்திருக்காது. அப்ப கேள்வி கேட்டுதான் குரு சிஷ்ய சம்வாதத்துலதான் இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுதான் அறியத்தக்கது. நான் ஒரு பெரிய எரர் பண்ணேன், ஒரு 10 வருஷமா பண்ணேன். என்ன பண்ண அப்படின்னா கேட்காதவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் புரிஞ்சுது, ஓஹோ வேற கேள்வி இருக்கவங்களுக்குலாம் அது கேட்கக்கூடாது, கேட்டாதான் இனிமே சொல்லணும் அப்படி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. பேசாம படித்தும் கற்றும் கல்லாதவனை போல் இருன்னு சொல்லிட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா முட்டாள் மாதிரி மூர்க்கன் மாதிரி இருந்துகிட்டு இருக்கணும், ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு. கேட்டாலோடைய இந்த பிரம்மத்தை சொல்லக்கூடாது. இந்த பிரம்மம் முறையா கேட்டாதான் சொல்ல வேண்டும். ஆயிடுச்சா? இதுக்கு அடுத்தது ஆச்சாரியர் சொல்றார் சர்வ புருஷார்த்த ரூபத்வா. எல்லா புருஷார்த்தம் என்ன அர்த்தம்? தர்மார்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த எல்லா ரூபமாகவும் எது இருக்கு அப்படின்னா பிரம்மையேவ. பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு? சர்வமா இருக்கு. நம்ம அனுபவிக்கிற எல்லா புருஷார்த்தங்களாவும் அந்த பகவான் தான், பிரம்மஸ்வரூப்பியா இருக்கிற பகவான் தான் இருக்கார், தர்மஸ்வரூப்பியா இருக்கார். தர்ம அர்த்தமா இங்க இருக்கக்கூடிய எல்லா வெல்த்தும் பகவான் தான் இருக்கார். அதுக்கப்புறம் போகம் காமபோகமாவும் சுவாமி தான் இருக்கார். அதுக்கப்புறம் மோட்ச சுரூபமாவும் சுவாமி தான் இருக்கார். அப்ப இந்த 4 ரூபங்களாகவும் சர்வ புருஷார்த்த ரூபத்வாத் 4 ரூபங்களாகவும் பகவான் இருக்கிறதுனால பிரம்மையேவ விசாரியம் இது. அப்ப நம்ம எதையாவது விசாரிக்கணும் அப்படின்னா நாமரூப ஜெகத்தை விசாரிக்க கூடாது. நாமரூப தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கம்மல் மூக்குத்திய விசாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்டா போயிடும். ஏன்னா கம்மல் மூக்குத்தின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய். அப்ப எது உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கத்தை விசாரம் பண்ணோம் அப்படின்னா வாஸ்தவம் அது.
அப்ப அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தர்மார்த்த காம மோட்சங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எதை விசாரிக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரே தத்துவத்தை விசாரம் பண்ணணும். எது? அந்த பிரம்மம் தான். அந்த பிரம்மம் ஏவ விசாரியமிதி, அதுதான் விசாரணை செய்து அறியத்தக்கது. அதனால பிரம்ம கிம் அப்படின்னு பேர். கிம் கிம் கிம்னு கேள்வி கேட்கறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமான மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. கேனோபனிஷத்து முதல் காண்டம், முதல் இதே அதான் இருக்கணும். கேனோபனிஷத்துல முதல் கண்டம்னு போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல 4:5-4:5-15 போட்டு. பிருகதாரண்யத்துல 4:5-15. यत्र तु सर्वम् आत्मैवाभूत्, यत्र तु अस्य सर्वम् आत्मैवाभूत्. இந்த கேள்வி எல்லாம் எது வரைக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த கேள்வி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எது வரைக்கும்னா அஜ்ஞானத்துல இருக்கிற வரைக்கும், அறியாத வரைக்கும் தான். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமான மந்திரம் இருக்கு. எத்திர ஹி துவைத்தம் இவ பவதி தத் இதரம் பஷ்யதி. எங்க வந்து பாத்தீங்கன்னா துவைத்தம் இருக்கோ அங்கதான் நான் வேறையா இருந்துகிட்டு உங்களுக்கு வேறையா இருக்கிறத நான் பாக்குறேன். தத் இதரம் ஜிஹ்ரதி, எனக்கு வேறா இருக்கிற மல்லிகைப்பூ, எனக்கு வேறா இருக்கிற சாண்டல்வுட் எல்லாத்தையும் நான் ஸ்மெல் பண்றேன். தத் இதரம் ரசயதே, எனக்கு வேறா இருக்கிற மசால் தோசையை, எனக்கு வேறா இருக்கிற காஃபியை வந்து நான் தான் டேஸ்ட் பண்றேன், எனக்கு வேறையா இருக்கிறது. இதரம் அபிவததி, எனக்கு வேறா இருக்க மற்றவங்கள்ட்ட நான் பேசுறேன். இதரம் இதகும் ஸ்ருணோதி, மற்றவங்க பேசுறத எனக்கு அந்நியமா இருந்து மற்றவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்கிறேன். தத் இதரம் மனுதே, எனக்கு அந்நியமா இருக்கிற விஷயங்களை நான் வந்து என்ன பண்றேன்? ஆலோசனை பண்றேன் மனசுனால. தத் இதரகும் ஸ்பிருஷதி, எனக்கு அந்நியமா இருக்கிற விஷயங்களை நான் டச் பண்ணி பார்க்கறேன், ஸ்பர்ஷம் பண்றேன். தத் இதரம் விஜானாதி, எனக்கு அந்நியமா இருக்கிற விஷயங்களை நான் வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றேன். இதெல்லாம் எப்ப நடக்குது? எனக்கு அந்நியமா மற்றதெல்லாம் இருக்கும்போது. அதே மாதிரி தான் இப்ப நம்ம எல்லாம் துவைத்தத்துல இருக்கோம். அதனாலதான் கேள்வி கேட்கணும், யாரு யாரு என்ன எதுக்கு. இப்ப வந்துருவாரு, இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நாதவ இவரு நம்ம பிரணவ சொப்பா, ஐயோ பொண்ணு எடுக்கிறாரு. ஐயோ நம்ம 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கூடையே அனுப்பி வைப்பார், சிஷ்யர்களை அனுப்பி வைப்பார். ஒய்ஃப் வந்து எதுக்கு அனுப்புனாங்க, ஹஸ்பண்ட் எதுக்கு அனுப்புனாங்கன்னா ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு. எதுக்கு அப்படின்னா தலையில போட்டு நச்சுன்னு நிம்மதியா இருக்க விடக்கூடாது. ஏன் உட்காந்துருக்கீங்க, ஏன் எதுக்கு உட்காந்துருக்கீங்க, ஒய்ஃப் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் இருக்கார். கொஸ்டின் வரும்போதே கொஸ்டின் கேட்குறாரு. வந்தாவே என்ன, ஏன் எதுக்கு, எங்க கேள்வி கேட்காம நிம்மதியா இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்தாவே நிம்மதி போயிடும். நிம்மதி. யாராவது உங்க ஹஸ்பண்ட் யாராவது கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? நச்சுன்னு கேள்வி, சும்மா கேள்வி கேட்டுருக்காருங்க சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை பார்த்து 4 கேள்வி கேட்டாங்கன்னா போதும். ஏன் போனீங்க, எங்கே போனீங்க, எப்போ போவீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு ஒரு 10 கேள்வி கேட்டால் போதும். கிளம்பும் போதே நான் எங்கேயும் போகல அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் உட்காந்துருவேன். 10 கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு தெம்பு இருக்காது. இப்போ நான் டெய்லி ஃபேஸ் பண்ணுறேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ சொல்பா இப்போ ஈவினிங்கில் வருவேன். வந்தாருன்னா கேள்வி கேட்பார். என்னால் வந்து எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகிடுதுங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணிட்டு போயிடுவோம். விஷயம் முடிஞ்சு போச்சு. நான் கடைக்கு போனீங்களா, எதுக்கு போனீங்க, எங்கே போனீங்க, என்ன வாங்க போனீங்க, என்னெல்லாம் பார்த்தீங்க அங்கே, ஒரு 20 கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா சடன்னு கேட்குறாருங்க. நான் சொல்லுவேன் இதெல்லாம் யூஸ்லெஸ், எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு. அப்போ நம்மளோடது எங்கெல்லாம் துவைத்தம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த 4 விதமான கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க முக்கியமானது இந்த 4 விஷயத்துல கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு துவைத்தம் இருக்கும்போது. ஆனா ஒரே ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இல்லாத இடம் என்ன அப்படின்னா மந்திரம் சொல்லுது, எத்திர து அஸ்ய சர்வம் ஆத்மைவா பூத். எந்த இடத்துல இந்த சாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்துல தர்மார்த்த காமத்தை விட்டுட்டு மெதுவா சிரவண மனநத்துல உள்ள வந்து கேட்குற கேள்வியை வந்து இதே கேட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அவர்கிட்ட பிரணவ சொற்பானந்த சொல்லிகிட்டே இருக்கேன். எங்க கேள்வி கேட்கறது அப்படின்னா வேதாந்தத்தில் ஏதாவது கேள்வி கேட்கு, ஏதாவது லாபம் கிடைக்கும். அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு வெளியிலேயே கேள்வி கேட்டிங்கன்னா அது யூஸ்லெஸ்ங்க, தேவையில்லாது எதுக்கு அப்படின்னு. இப்போ மெதுவாக என்ன பண்ணணும், தர்மார்த்த காமத்தை பற்றின கேள்விகளை விட்டுட்டு
வெறும் வேதாந்தத்துல மட்டும் இது என்ன அது என்ன இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்டுட்டே இருந்தோம், ஞானம் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே போகும். ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல போய் அனுபூதியும் ஆயிடுச்சு அப்படின்னா, எத்திரத்து அசிய எந்த அவஸ்தையில இந்த சாதகனுக்கு சர்வம் ஆத்மைவா போத், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ, அப்ப என்ன ஆகும்? கேன கம் பஷ்யேத் வந்துருச்சு பாருங்க, எல்லா விபக்தியும் வந்துடும். கேன கம் பஷ்யேத், எதனால் எதனை அவன் பார்ப்பான்? கேன கம் பஷ்யேத், எதனை எதனால் பார்ப்பான்? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து என்ன இருக்கும்? சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும். இல்லாம போச்சு அப்படின்னா இருக்கிறது ஒரே தத்துவம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவனுக்கு என்ன பண்ணுன்னா மௌனம் எல்லாம் மௌனம் ஆயிடும், ஷட் டவுன் ஆயிடும். வெறும் சொரூப சுகத்தை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு தூக்கத்துல ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி, நம்ம டீப் ஸ்லீப்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிலைதான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் எதனை எதனால் பார்ப்பான், எவன் எதனை எதனால் வந்து பாத்தீங்கன்னா நுகர்வான், எவன் எதனை எதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடுவான், பேசுவான், நினைப்பான். ஏன் அப்படின்னா நினைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் அங்க பேதத்தோடு இருக்காது. அப்ப பேதம் இருக்கு அப்படின்னா தான் கேள்வி வரும். அப்ப நம்ம பேதம் இருக்கிற நிலையில கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி இல்லாத நிலைக்கு நம்ம போவோம். அத்வைத சித்தி நடக்கும் போதுதான் கேள்விகள் எல்லாம் முடிவுக்கு வந்துடுது, மௌனத்தை கொடுத்து. அது வரைக்கும் கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஆயிடுச்சா? அப்ப விசாரம் பண்றதுக்கு முக்கியமானது கிம் அப்படின்ற சப்தம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 730வது நாமம் யத்துன்ற சப்தம் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான நாமம் யத் அப்படின்னு. நம்ம டெய்லி மங்களாச்சரணம் படிக்கும் போது என்ன பண்றோம்? தியான ஸ்லோகம் சொல்லும் போது யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னு யோன்னு ஆரம்பிக்கிறோம்ல, அந்த யோன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா யகன்னு அர்த்தம். பிரதம விபக்தியில யார் அப்படின்னு, எவரோ எவரோன்னு அர்த்தம். அந்த மீனிங் படிக்கும் போதே எவர் பிரம்மாவை ஆதியில் படைத்தாரோ, எவர் பிரம்மாவை ஆதியில் படைத்தாரோ, எவர் அந்த பிரம்மாவிற்கு வேதங்களை முதலில் ஆதியில் உபதேசம் செய்தாரோ, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை. யோ வை, யோ அங்கே யோ, யோன்றது என்னன்னா எவர் எவர் எவர்னு கேள்வி கேட்கும். அதுக்கு என்ன சப்தம்னா எத்து சப்தம்னு பேர். யோ வை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை தம்ஹ தேவம், அந்த தேவனை. ரெண்டு கேள்வி, யோ யோன்னு கேள்வி கேட்டுச்சு. அப்புறம் எவர் எவர் எவரோ எவரோ அவரை அப்படின்னு மூணாவது ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. தம்ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே, என்னுடைய புத்தி பிரகாசத்தை அடைவதற்காக அந்த கம் அவனை, எவன் தெரியல, கண்ணு தெரியல, யாரு பிரம்மாவை படைச்சாரோ, யாருக்கு பிரம்மாவுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணாரோ வேதத்தை, அவரை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷுவாகியனா நான் என்ன பண்றேன்? நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு நம்ம டெய்லி சொல்றோம். ரெண்டு எத்து சப்தத்தை வந்து நம்ம பயன்படுத்தும். அப்ப இந்த எத்து எவரோ எவரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பகவானை குறிக்கிறது. யார் பிரம்மாவை முதலில் படைத்தாரோ எவரோ, அது பிரம்மாவை முதல்ல படைச்சது யாரு? பகவான் தான். யாரு அவருக்கு வந்து உபதேசம் பண்ணது? பகவான் தான். விஷ்ணு பகவான் தான் எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணார், ஆதிகுரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எத்து சப்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? ஸ்துதிக்கப்படுபவர். எத்து சப்தத்தினால இண்டிகேட் பண்ணப்படுபவர் எவரோ அவர் பகவான் அப்படின்னு அர்த்தம். பாஷிகர் சொல்றார், எச்சப்தேன, எத்து சப்தத்தினால ஸ்வதசித்த ஸ்வரூபம் ஸ்வதசித்த வஸ்து உத்தேச வாச்சினா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து கிடைச்சிருக்கோம், எதுன்னு பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வஸ்துக்கள் வச்சிருக்கேன். யாராவது வந்து கேட்கறாங்க, என்னன்னு சிஷியர்கள் கேட்கறாங்க, என்ன சுவாமி எங்க இருக்கு? எதுன்னு பார்த்து எதையா எடுத்துட்டு போங்க அப்படின்னு. எதுன்னு பார்த்து ஒரு 4 ஐட்டம் இருக்கு. 4 ஐட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எது பார்த்து எது வேணுமோ அதை எடுத்துட்டு போங்க, எது வேணுமோ அதை எடுத்துட்டு போங்க. ஒரு 4 கிளாத் இருக்கு, வேஷ்டி வஸ்திரம் வச்சிருக்கேன். வந்தவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எது வேணுமோ அதை எடுத்துட்டு போங்கன்னு. அந்த எது வேணுமோ நம்ம சொல்றோம்ல, எதுனா என்ன அர்த்தம்? அவைலபிளா இருக்கிறது. அந்த அவைலபிளா இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதசித்த வஸ்து, இயல்பா நமக்கு சித்தமான வஸ்து. அந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா உத்தேச வாச்சினா, உத்தேசமா குறிப்பிடுறது. எதையோ எடுத்துட்டு போங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பிரணவ சொற்பானந்த எப்ப வந்தாலும் இந்த கமிஷன் எதையாவது பண்ணுங்க அப்படின்னு, எதையாவது பண்ணுங்க, எதையாவது எடுத்துட்டு போங்க, சும்மா கேள்வி கேட்காதீங்க, எதையாவது எடுத்துட்டு போங்கன்றேன் நான்.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எதுன்ற வார்த்தை வந்து எதுக்கு அப்படின்னா அவைலபிளா இருக்கிற வஸ்துவை சித்த வஸ்துன்னு பேரு, அதை உத்தேசமா எதையே எடுத்துட்டு போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ற வாச்சகம். அதனால எது குறிப்பிடப்படுது? பிரம்ம நிர்திஷ்யதை. சாஸ்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவோன்னு நம்ம விவகாரத்துல சொல்றத வந்து பாத்தீங்கன்னா சர்வநாம சப்தம் அது. அதை வந்து பிரம்மத்தை வந்து இண்டிகேட் பண்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, உபதேசிக்கப்படுது. யோ பிரம்மானம் விததாதி பூர்வம். ஆச்சாரியர் என்ன பண்றார், வேற ஒரு இடத்துல அதை யூஸ் பண்றார். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. ஒரு பிரசித்தமான மந்திரம் தைத்திரிய உபனிஷத்துல இருந்து வந்திருக்கு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. எதிலிருந்து இந்த பூதங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கமே, இந்த மொத்த பிரபஞ்சம், இந்த எல்லா ஜீவராசிகளும் பார்த்துக்கிட்டு இருக்கமே, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து உண்டாயினவோ, எதிலிருந்து உண்டாயினவோ அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் இருக்கு. எதிலிருந்து, யதக அப்படின்னா எத் சப்தம், பஞ்சமி விபக்தியில எதிலிருந்து அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். எதிலிருந்து, இமானி பூத்தானி, நம்ம பார்க்கக்கூடிய இந்த பஞ்சபூத்தங்கள் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் எங்க இருந்து உண்டாச்சு, எதிலிருந்து உண்டாச்சு அப்படின்னா அதுதான் பிரம்ம, தத் பிரம்ம அப்படின்னு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அருமையான மந்திரம். சிஷ்யன் கேட்கிறான், எதிலிருந்து உண்டாயிட்டோ, சிஷ்யனுக்கு இவர் ஏதாவது சொல்ற, குருநாதர் சொல்ற, எதிலிருந்து இது எல்லாம் உண்டாயிட்டோ அதுதான் பிரம்ம அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிஷம் விஷந்தீதி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. ரொம்ப அருமையான மந்திரம். பிருகுவல்லி அப்படின்னு பேரு. பிருகுவல்லியில முதல் மந்திரம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது 3:1 இருக்கிற மந்திரம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. எதிலிருந்து, யத் சப்தம், எதிலிருந்து இது எல்லாம் உண்டாயிற்றோ, 1 யத்து. அதுக்கப்புறம் ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எதிரால வந்து பாத்தீங்கன்னா எதனால இந்த ஜீவராசிகள்லாம் ஜீவிக்கின்றனவோ. அதுக்கப்புறம் யத் பிரயந்தி அபிஷம் விஷந்தி, எதனிடத்துல இந்த உண்டான ஜீவராசிகள் எல்லாம் எதனிடத்துல லயத்தை அடைகின்றனவோ. 3 இது. எதுல இருந்து உண்டாச்சு, எதனால இதெல்லாம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கு, ஸ்திதி காலத்துல இருக்கு, திரும்ப எதனிடத்திலேயே இது எல்லாம் லயத்தை அடையுமோ, சிருஷ்டி ஸ்திதி லயம். இந்த 3 எதுல இருந்தோ தது விஜிக்ஞாசஸ்வ, அதனை விசேஷ ரூபத்தில் என்ன பண்ணு, விசாரம் செய்து அறிந்து கொள்வாயாக. ஏன் அப்படின்னா தத் பிரம்மேதி, அதுதான் பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் செய்யப்படுது. ச தபோ தப்பியத ச தபஸ்தப்துவா. இவர் வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யனை பார்த்து சொல்றாரு, போய் தபஸ் பண்ணு, விசேஷ ரூபத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்போ வந்து மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா எத்து சப்தத்தோட முக்கியத்துவத்தை சொல்லுது. அதே மாதிரி பிரம்மசூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல 2வது சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சூத்திரம், ஜென்மாத்யஸ்ய யதஹ. 2வது சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல ஜென்மாத்யஸ்ய யதஹ. எதிலிருந்து, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா யதகன்றது பஞ்சமி விபக்தியில வர்றது. இந்த தைத்திரியத்தோட இதே மாதிரிதான் பிரம்மசூத்திரத்துல முதல் உபதேசமே அதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா முதல் சூத்திரம் வந்து அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, நல்ல தகுதியை சாதன சதுஷ்டயத்தை அடைந்தவன் பிரம்மத்தை அறிய ஆவல் கொள்ள வேண்டும், இச்சை பண்ணணும், ஜிக்ஞாசா கர்த்தவ்யா, அவன் வந்து பாத்தீங்கன்னா இச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு முதல் சூத்திரம். அங்க உபதேசம் இல்லை. அதுக்கு அடுத்த சூத்திரமே 2வது சூத்திரமே பிரம்மசூத்திரத்துல முதல் உபதேசம் இதுதான். என்ன அப்படின்னா பிரம்மத்தை எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, யதக ஜென்மாத்யஸ்ய யதக, ஜென்ம ஆதி, இந்த மொத்த ஜெகத்தோட உற்பத்தி சிருஷ்டி ஸ்திதி லயம் எதிலிருந்து உண்டாயிற்றோ அதுவே பிரம்மம். முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த எத்துன்றது வந்து எதுவோ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம்ல, அந்த எதுவோன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மத்தை குறிக்கிற சர்வநாம சப்தம். அப்ப எத் சப்தத்தினால் பகவான் ஸ்துதிக்கப்படுகின்றார் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, இது சுருத்தையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 731வது நாமம் தத்து. முக்கியமானது. எத்துக்கு அப்புறம் தத் சப்தம் வருது. இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டைம் ஆரம்பிச்சா முடியாது, லேட் ஆயிடும். நாளைக்கு பார்க்கலாம் சார்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. கா சப்தம், கிம் சப்தம், யத் சப்தம், தத் சப்தம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வநாம சப்தங்கள்னு பேர். எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். சர்வநாமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் தான் சர்வமா இருக்கார். பேர் இல்லாதவருக்கு 1000 பேர்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்ப எல்லாமா இருக்கிறது அவர் தான். சர்வநாமத்துல இண்டிகேட் எல்லா சர்வநாமங்கள் இருக்கு. சர்வநாமம்னா எங்க வேணா அது இது திஸ் தட்டுன்னு போடுறீங்கல்ல, அதெல்லாம் வந்து எங்க வேணா அப்ளை பண்ணலாம்ல. அவர் இவர் அவள் இவள் அப்படின்னு எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அது எல்லாத்துலயும் காமன், யார்கிட்ட வேணா போட்டுக்கலாம். எது எது எதுன்னு கேள்வி கேட்கலாம், அது அதுன்னு பதில் சொல்லலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வநாம சப்தம். இதெல்லாம் சர்வநாம சப்தங்களால யார் உணர்த்தப்படுறா அப்படின்னா ஈஸ்வரன் உணர்த்தப்படுகின்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாராயண நாராயண. ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன. ஓம் நம யதே. ஓம் ராம 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 ராம. மனோஜபம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வாதரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண.